பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. என்னவா? எளியவன். உங்களோட ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் எளியவனாக இருக்கீங்களா? இல்லை உங்ககிட்ட சில என்ன சொல்கிறது பற்றாக்குறைகள் இருக்கிறதுனால, இல்லை பொருளாதாரத்தில் நீங்கள் எளிவனாக இருக்கீங்களா? இல்லை ஆவியில் எளிவனாக இருக்கீங்களா? என்னவா? எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையா? நீங்கள் ஒரு நாளும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஏன் மறக்கப்படுவதில்லைன்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. நம்ம எவ்வளோதான் மற்றவங்க நம்மளை சிறுமைப்படுத்தினாலும், நம்மளை ஒதுக்கினாலும், எந்த இடத்துல நம்மளை துன்பத்தில், அதாவது ஒரு போராட்டத்தில் நிந்தையில் தள்ளினாலும், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல, அந்த மட்டம் தட்டப்படுத்த இடத்துல உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறதுனால என்னவோ ஒரு நாளும் கெட்டு போகாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறதுனால யார் உங்களை சிறுமைப்படுத்தினாலும், உங்களோட பொருளாதாரத்தில் வச்சு, இல்லை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை வைத்து, இல்லை உங்களோட வேலையின் நிமித்தம், உங்கள் படிப்பில், உங்கள் குடும்பத்தில், உங்களோட ஆவிக்குரிய விஷயத்தில் எங்கே யார் உங்களை சிறுமைப்படுத்தினாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துலையும் கெட்டு போக மாட்டீங்க. வெக்கப்பட்டு போக ஆண்டவர் விடமாட்டார். நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு விஷயம் ஆண்டவரே, உங்கள் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் ராஜா. எளியவன் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை ராஜா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே சில பற்றாக்குறை நிமித்தம், சில சூழ்நிலை நிமித்தம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தாலும், தேவனே, உலகம் மறக்கலாம், குடும்பங்கள் மறக்கலாம், ஆண்டவரே நீர் ஒருபோதும் எளிவனை மறக்கிற தேவன் அல்ல ராஜா. ஆண்டவரே, அவர்களோட சிறுமைப்பட்டவர்களோட நம்பிக்கை உங்க பேர்ல இருக்கடிச்சு, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாதபடிக்கு, ஆண்டவரே அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்களுடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.